ஹலோ கைஸ், வி த லீடர்ஸ். அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதுல 18 லட்சம் பேர் இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாம உறுப்பினர்களா தானா முன் சேர்ந்திருக்காங்களாம். 50 லட்சம் பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை கட்சியா மாத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 லட்சம் பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்களாம். சோ அண்ணாமலை அப்படின்னாலே தோன்றது இப்போதைக்கு இளைஞர்களோட ஆதரவு ஓரளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இந்த ஆதரவு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா பிஜேபியில இருந்துதான் அதுக்கு அப்சல்யூட்டா அதுதான் உண்மை. சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு தகுதியானவரா, மாநில தலைவராக இல்லைன்னா பாஜக தொடர்ந்து செயல்பட வாய்ப்பு இருக்கா? நீங்க வாங்க சிஸ்டர், இங்க வாங்க போய் பேசுங்க. நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு இருக்கு. வாங்க வாங்க, மக்கள் பார்க்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தமிழ ஊடகம் பார்க்கணும். இல்ல உண்மையாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள தமிழ ஊடகம் பார்க்கணும். ஒரு நிமிஷம் லிசன் டு நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கன்னியூ பண்ணணும்னு கேட்கறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும். நான் சொல்றது என்ன தப்பு? அண்ணா, கேள்விக்கு ஒரு மரபு இருக்குண்ணே. அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாரா இருந்தாலும் விட மாட்டேன். நான் என்ன இந்த சீட்ல பச போட்டு ஆனால் தயவு செய்ய வாங்க சிஸ்டர், பார்க்கட்டும் மக்கள் உங்களை இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இது எப்படி ஒரு நிமிஷம் பிரதர் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்க சொன்னீங்க? ஒரு நிமிஷம் எங்க சொன்னேன்? மக்கள் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறாரா? வி த லீடர்ஸ் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் கர்நாடகால ஐபிஎஸ்ஆ இருந்திருக்காரு. கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். சோ கொஞ்ச நாள் ஐபிஎஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல, அது ரிலீவ் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு சில விமர்சனங்கள்லாம் இருக்கு. அங்க ஏதோ கொஞ்சம் லேடி சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாச்சு. அதனால அந்த வேலையை அவர் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா வதந்தியா அப்படின்றது தெரியல. ஓகே, அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியில இணைகிறாரு. பிஜேபியோட பணத்தை வச்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரபலமா உண்டாகிறாரு. முக்கியமா அந்த எண் மக்கள் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்து போனார்ல, வாக்கிங் போனார்ல, இந்த ஒரு விஷயத்துல தமிழ்நாடு மக்கள் கிட்ட அதிகமா அட்டாச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட், இந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வாவ், ஒரு படிச்ச இளைஞன், ஒரு படிச்சவன் வந்தாதான் இந்த நாட்டால தகுதியான ஒருத்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அவர் என்ன சொல்றது, ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா அவர் எந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. நிறைய விஷயங்கள் சூப்பரா பேசுவாரு, நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு வீடியோல அந்த வீடியோ கிளிப் எனக்கு கிடைக்கல. நான் இதுக்கு முன்னாடி தேடி தான் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு வீடியோல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல்காரன் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சிருப்பான். அதுக்கு அவர் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னா, தம்பி நீங்க எந்த பிரஸ், நீங்க என்ன ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா, எந்த வச்சு நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது. அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கணுமா? இவர் மக்கள் இவர் எந்த மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படின்னா, சாரி, இவர் தன்னைத்தானே எப்படி நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது, இதை மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது, வா இந்த மனுஷன் சூப்பரா பேசுறாரு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரினா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதை பேசிக்கா நினைச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜேர்னலிசத்தை பார்த்து ரொம்ப கேவலமான கேள்விகளை அந்த மாதிரிலாம் அந்த டயத்துல கேட்டாரு. உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினாரு. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ கிளிப் இப்ப அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்றேன், பாருங்க. பாத்துட்டீங்களா? இதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு ஆன்சர் பண்ணலாம்ல. இப்ப பிஜேபியில தலைவரா இருக்காரா? இல்ல. ஆனா அந்த கட்சி இப்ப ரிலீவ் ஆயிட்டாரு. தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறேன், அது ஃபியூச்சர்ல கட்சி ஆரம்பிக்க போறேன். இந்த ஒரு ஆன்சர் நீங்க அப்பயே பண்ணிருக்கலாமே. அது அப்படி பண்ணாம அந்த ஜேர்னலிசம் கூப்பிட்டு, அவங்களும் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஃபேஸ எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. இது நியாயமே இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சரி, ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கட்டும். இப்ப அண்ணாமலை அவர்களை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, அதான் நான் சொன்ன மாதிரி பிஜேபியோட பணத்தை வச்சு தமிழ்நாட்டுல பணத்தை தன்னோட என்ன சொல்றது விளம்பரத்தை தேடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இருக்கட்டும். அதுக்கப்புறமா
பல பேரோட ஊழல் பட்டியலை ஃபுல்லா இவர் வந்து நான் வந்து வெளியிடுவேன் இதோட திமுக உள்ள கட்சியில உள்ளவன் ஃபுல்லா என்னென்ன ஊழல் பட்டியல் நான் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கு. அதிமுக யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து என்கிட்ட தயாரா இருக்கு. இதை ஃபுல்லா நான் வந்து வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து ரெடி பண்ணி நான் வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, பாத்தியா அண்ணாமலை சூப்பர்ப்பா, நல்லா படிச்சு ஒரு ஐபிஎஸ் வேலையை வந்து விட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து மக்கள் தான் முக்கியம் சொல்லி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊழல் பண்ணவங்களோட பட்டியலெல்லாம் எடுத்துட்டு வெளியே விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இதை வந்து நினைச்சாங்க. ஆனா இதை கொஞ்சம் டெப்தா பார்த்தாதான் தெரியுது. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் இந்த மாதிரி ஊழல் பட்டியலை ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட மிரட்டி காசை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இவர் வந்து இப்ப வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, தனியா இயக்கம் ஆரம்பிக்க போறேன், கட்சி நடத்த போறேன், அப்படி இப்படி எக்கச்சக்க விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி போய் அவரோட நான் என்ன சொல்றது, இந்த கட்சி விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த படிவத்தை வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டாரு. இவருக்கு கட்சி மேபி ஆரம்பிச்சாரு அப்படின்னா இவருக்கு பணம் எங்கே இருந்து வரும், பிஜேபி கொடுத்த ஆதரவு கொடுக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தையை தெரிவிங்க. ஏன்னா இவர் சும்மா வெளியே வந்து ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் வந்து பிஜேபி டைரக்டா தமிழ்நாட்டுல காலை ஊண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம ஒரு மாறு வேடத்துல வருவோம், இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பூரா எதிர்த்து ஒரு அரசியல் பண்ற மாதிரி ஒரு அரசியலை பண்ணுவோம். அதனால நான் திராவிட கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல, பிஜேபி விட்டு விலகிட்டேன், என் மக்களுக்காக நானா புதுசா வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இப்ப அப்படியே அந்த லீடர்ஸ் அதுக்குள்ள போறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்குள்ள வந்து நான் ஏகப்பட்ட உறுப்பினர்களை வந்து சேர்க்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் உறுப்பினர்களை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் வந்து ஒரு சஜஷன் கேட்க போறேன். நம்மளுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 லட்சம் உறுப்பினர்கள் கேட்பேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதையே நான் வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா அதுவரை தன்னோட இலக்கு, அதாவது அவங்களோட அந்த கொள்கையோட என்ன சொல்றது, டிராவல் பண்ணுவாங்களாம். சரி, அவங்களோட கொள்கை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து இதுவரை பேசாத அரசியல் தலைவர்கள் பேசாத ஒரு விஷயத்த நான் வந்து பேச போறேன். எந்தெந்த விஷயங்கள்லாம் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவருமே பேசல அப்படின்னு அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, மக்களோட வாழ்க்கையை பத்தி யாருமே பேசல, மக்களோட உணவுப் பொருட்களை பத்தி யாருமே பேசல, சுத்தமான காற்றை பத்தி யாருமே இங்க பேசல. சீமானண்ணன் தெரியுமா எவ்வளவு பேசியிருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஆரம்பிச்சு பேசி நான் வந்து என்னோட இலக்கோட செயல்பட போறேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இதுவரை 18 லட்சம் பேர் வந்து அந்த வீத லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து சேர்ந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு 70 பேர் வந்து நான் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நிக்க போறேன், நம்மளோட கிராமப்புற அமைப்பு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 10,000 பேரு ஆல்ரெடி எலெக்ஷன்ல நின்னவங்களாம், உள்ளாட்சி தேர்தல்ல நின்னவங்க இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் எப்படி என்னால டைரக்டா நிக்க வைக்க முடியும், அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து பர்சனலா ட்ரைனிங் கொடுக்க போறேன். அந்த லீடர்ஸ்ல உள்ள அந்த உறுப்பினர்களுக்கு, அதுவும் இந்த 10,000 பேர் வாண்டடா இருக்காங்களா, ஆல்ரெடி நின்னாங்களா, அவங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறேன், எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் என்ன பண்றான்னு சுத்தமா புரியலங்க. தனக்குன்னு ஒரு கூட்டத்தை தேடுறாரு. எதுக்கு பிஜேபி விட்டு விலகணும், எதுக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், எதுக்கு மக்கள் மேல அவ்வளவு ஆசை அவங்களுக்கு, மக்கள் கேட்கிற சாதாரண ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க. யூடியூப் சேனல் தானே, நீ வெளியே போ, உனக்கு என்ன இது ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. காமராஜர் என்ன படிச்சுட்டாங்க வந்து ஆட்சி பண்ணாரு, ஏதோ நீங்க வந்து தப்பான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, படிச்சவன் மட்டும்தான் நாட்டை திருத்துவான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தமிழ்நாடு மக்கள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட் எடுத்து வெளியே வாங்க. ஏன்னா படிச்சவனை விட படிக்காதவன் இந்த நாட்டை சூப்பரா ஆண்டுருங்க, அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். படிச்சவன் இப்ப எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சோ மக்கள் இவங்க தெரிஞ்சுங்க, ஒருத்தங்க சூப்பரா பிரஸ் மீட் கொடுக்குறான், சூப்பரா நல்லா வாய்க்கிலேயே பேசுறான், இவனுக்கு நம்ம வந்து ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா இவன் வந்து சூப்பரா மக்களுக்கு அவளோட குறைகளை ஃபுல்லா பேசி சூப்பரா ஆட்சி நடத்துவான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா அது முழுக்க தப்பான அந்த எண்ணத்தோட வெளிவாங்க. நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன், உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். டாடா பை பை, see you. அதுவரை இணைந்திருங்கள் தீரனுடன்.